இரவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தென்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செம்போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட மேரேஜை எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்கேஜ்மெண்ட்டுக்கு மொதல் நாள். நான் மெஹந்தி போடுறதுக்காக அவள் வந்திருந்தேன். மெஹந்திக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தா. நான் பிரைடல் மெஹந்தி ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் சிம்பிளாக எனக்கு போட்டிருக்கேன். வீட்டில் ஃபங்க்ஷன் டைட்டில் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஆனால் பிரைடல் மெஹந்தி ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன். லெஃப்ட் ஹேண்டில் பிரைடு மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் க்ரூ மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். நம்ம எப்போயுமே மெஹந்தி போட்டோன்னே அது கொஞ்சம் ட்ரை ஆகும் இல்லையா? அந்த ஸ்டேஜில் நம்ம ஜீரா வாட்டர் வச்சோன்னா இன்னும் கொஞ்சமே டார்க்காக பிடிக்கும். அது போக நான் ரெண்டு காலுக்குமே நான் மெஹந்தி போட்டு இருந்தேன். டிசைன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் எல்லாமே முடிக்கிறதுக்கு ஒரு 3 hours கிட்ட ஆயிடுச்சு. இது அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் ஸ்டேஜ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. ஈவினிங் என்கேஜ்மெண்ட். மார்னிங் பொண்ணு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock கிட்ட நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஆராத்தியை அப்படியே செட் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்திருந்தேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சா, ஸோ அதுக்காக தான் வந்திருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துட்டு ஈவினிங் போல் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டு, அவளுமே அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்காக கிளம்பிட்டா. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்துரு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸ்டேஜ் ஃபுல்லும் டெக்கரேஷன்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஈவினிங் போல் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் கரெக்டாக பிரைடுமே ரெடியாகி வந்தாங்க. கொஞ்சம் கெட் ரெடி ஸ்டார்ட்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு நம்மளுமே அப்படியே கொஞ்சம் நம்ம வீடியோஸ்லாம் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிரைட் வந்த உடனே குரூமே கொஞ்ச நேரத்தில் ரெடியாகி வந்துட்டாங்க. அடுத்து 1 by 1 ஆராத்தி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. தென் 1 by 1 எல்லாருமே நம்ம ஆராத்தியை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேஜுக்கு மாப்பிள்ள வந்ததுக்கப்புறம் பொண்ணை அழைச்சிருந்தாங்க. பொண்ணுமே அதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு நிறையா அந்த சடங்குகளாக இருக்கும்ல அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்கேஜ்மெண்ட் டயத்தில் டான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிருந்தோம். ஸோ அவங்க ரிங்கெலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் பாட்டோட டான்ஸை பாருங்கள். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் டேஸ்லேருந்தே ஒரு 3 years க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் வீடுமே கொஞ்சம் கிட்ட தான். ஸோ அதனால் என்னோட என்கேஜ்மெண்ட் டைம்லையும் கரெக்டாக வந்துட்டா. அவளுமே என் கூடவே இருந்து என்னோட ஃபங்க்ஷன் சூப்பராக முடிச்சு கொடுத்துருந்தா. நானும் அதே மாதிரி அவளோட ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக கூடவே இருந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. மார்னிங் வெட்டிங் ரொம்ப இயர்லியாக வச்சுருந்தாங்க. 4 to 6ங்கிறனால அன்றைக்கி ரெயினுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ காலையில் பாப்பா வச்சுட்டு கிளம்ப முடியல. அதனால் ஈவினிங்கே போயிட்டு எல்லாமே கிஃப்டெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட போயிட்டோம். டின்னர் பரோட்டா, அதுக்கப்புறமா இட்லி, தோசை எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கேயே நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது இந்த ஒரு ராட்டின மாதிரி வெளியில் வச்சுருந்தாங்க. பாப்பா இதை பார்க்கவே ஏறணும்னு சொல்லியிருந்தான். சரி, அவளை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னோட வீடியோவை நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல சந்திக்கிறேன். பாய்.